குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பல ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் தாயுமானவரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு என்றழைக்கப்படும் வேதாரண்யத்தில் சைவ வேளாளர் குலத்தில் கேடிலியப்ப பிள்ளைக்கும் கெஜவள்ளி அம்மாளுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் தாயுமானவர். குழந்தை பருவத்திலேயே திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவ சுவாமி அதாவது சிவபெருமான் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் குழந்தை தாயுமானவர் தியானம் செய்ய உட்கார்ந்ததும் அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்த வண்ணம் இருந்தது. இரவு நீண்ட நேரமாயிற்று. அப்போது குழந்தை வீடு திரும்பவில்லை. தந்தை குழந்தையை தேடிக்கொண்டு கோயிலுக்கு வந்துவிட்டார். தெய்வ நினைப்பில் தன்னையே மறந்த பிள்ளையின் கையை பிடித்து, எவ்வளவு நேரம் இப்படி கோயிலிலேயே இருப்பாய், வா வீட்டுக்கு என்று சொல்லி குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்றார். அதாவது தாயுமானவரை. தாயுமானவரின் தந்தை கேடிலியப்ப பிள்ளை அப்போது அரசாண்டு வந்த விஜயரங்க சொக்கநாதன் என்ற அரசரிடம் பெரும் கணக்கராக வேலை செய்து வந்தார். அவரது மறைவுக்கு பின் தாயுமானவர் சில காலம் பெருங்கணக்கராக பதவி வகித்தார். அவருடைய ஞான தெளிவு, அதாவது தாயுமானவருடைய ஞான தெளிவு, பொறுப்பு, நேர்மை ஆகியவை மன்னரை கவர்ந்தன. அதனால் மனம் மகிழ்ந்த மன்னர் விலை உயர்ந்த காஷ்மீர் சால்வை ஒன்றை தாயுமானவருக்கு பரிசாக வழங்கினார். அப்போது குளிர்காலம். மன்னரிடம் இருந்து சால்வையை பெற்ற தாயுமானவர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். வழியில் வயதான பாட்டி ஒருத்தி குளிரில் நடுங்கியபடி எதிரில் வந்தாள். அவளை பார்த்ததும் தாயுமானவர், அம்மா, இந்த காஷ்மீர் சால்வை இப்போது உங்களுக்குத்தான் அவசர தேவை, இந்தாருங்கள் என்று சால்வையை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டார் தாயுமானவர். அவ்வாறு செய்ததை அறிந்த மன்னர், இந்த தாயுமானவர் நம்மை அவமானப்படுத்தி விட்டார் என்று நினைத்தார். அடுத்த முறை தாயுமானவரை பார்த்ததும் மன்னர், நான் உங்களுக்கு தந்த விலை உயர்ந்த சால்வையை ஒரு பிச்சைக்கார கிழவிக்கு கொடுத்து விட்டீர்களே, அது ஏன் என கேட்டார். அதற்கு தாயுமானவர், மன்னா, என்னை காட்டிலும் குளிரால் நடுங்கிக் கொண்டு வந்த அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு இந்த சால்வை அவசியம் தேவைப்பட்டது, அதனால்தான் அதை அவளுக்கு தந்தேன் என்றார். துயரத்தில் துடிக்கும் ஒரு ஜீவனை அம்பிகையாகவே கருதி அந்த துயரத்தை துடைத்த தாயுமானவரின் மனப்பக்குவத்தை எண்ணி வியந்தார் மன்னர். இதேபோல் மற்றொரு சமயம் முக்கியமான ஆவணம் ஒன்றை அரசவையில் இவர் கையால் கசக்கி போட, இவர் தன்னிலை மறந்து இரவியுடன் ஒன்றி போய் இந்த காரியம் செய்வதை அறியாத சபையினர் அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாதை என அவதூறு பேசினார்கள். ஆனால் அதே சமயம் திருவனைக்கா அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அம்பாளின் ஆடையில் நெருப்பு பற்றியதை சிவாச்சாரியர்கள் கவனிப்பதற்குள் தாயுமானவர் நுழைந்து தம் கையால் கசக்கி அந்த நெருப்பை அணைத்ததை சிவாச்சாரியர்கள் கண்டனர். அவர்கள் உடனே ஓடோடி வந்து நடந்ததை கூற தாயுமானவரின் சக்தியை புரிந்து கொண்டு அனைவரும் வியப்படைந்தார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருந்த தாயுமானவர் இல்லற வாழ்க்கையை அறவே வெறுத்தார். இருப்பினும் தமையனின் வற்புறுத்தல் காரணமாக மட்டுவார் குழலி என்னும் குணவதியை மணந்து கனக சபாபதி என்னும் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். சிறிது காலத்திற்கு பின் துணைவியார் இறந்து போகவே அதற்கு பின் இல்லற வாழ்வை வெறுத்து துறவறம் பூண்டார். திருமூலர் மரபில் வந்த திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மௌனகுரு என்பவருடன் உபதேசம் பெற்றார். வடமொழி, தமிழ்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர் தாயுமானவர். இவரின் அனுபவங்கள் அப்படியே பாடல்களாக வெளிப்பட்டன. 56 தலைப்புகளில் 1452 பாடல்கள் பாடியுள்ளார். தம் எளிய பாடல்கள் மூலம் தமிழ்ச் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருந்தவர் தாயுமானவர்.
கவிதை பாட இவர் முன்னோடியாக திகழ்ந்தவர், அதாவது எளிய கவிதைகள் பாட இவர் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்றும் சொல்வது உண்டு. தவநெறியில் சிறந்து விளங்கிய தாய்மானவர் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி வழிபட்டு இறுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் என்னும் ஊரில் ஜீவசமாதி அடைந்தார் என்பது நமக்கு பதிவாக கிடைக்கிறது. குருவணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.